ஹலோ ஆல், செகண்ட் லவ்வோட தேர்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது. ஸ்ருதிகா வந்திருந்தாங்க. ஸோ இந்த கப்புள்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் காசிப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசீமுக்கு வந்து ஜோடி கிடச்சாச்சு. ஈடின் அவர்கள் தான் வந்து அசீமுக்கு வந்து ஜோடின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் கேர்ள்ஸும் அதே மாதிரி மெஜாரிட்டி பாய்ஸும் வந்து அசீமை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐயோ அசீமா அந்த மாதிரி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காங்க. அசீம்னா இப்படி தான் அந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அசீம் சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் வந்து அவரோட எஃபர்ட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஷோக்கு என்ன தேவையோ, இப்போ இந்த ஷோ வந்து கப்பல் பேஸ்டு ஷோ தான். ஸோ இதில் வந்து ஒரு கப்பலை செலக்ட் பண்ணணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது அசீம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அசீம் வந்து காலையிலே ஈடின் கூட வந்து பேசுகிறாங்க. ஸோ ஈடின் வந்து கேட்குறாங்க, அப்போ நான் வந்து உன்னோட ப்ரையாரிட்டி கிடையாது, நீ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அசீம் என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை, உனக்கும் வந்து டைம் எடுக்கும்ல, ரிஃப்ரெஷ் ஆகணும். ஸோ மார்னிங் எழுந்த உடனே தூங்கி எழுதுன்னு வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசினா எப்படி இருக்கும். ஸோ உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் எதுவோ அது அந்த ஒரு டைமில் தான் வந்து என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலி அசீமை தவிர மீதி எல்லாருமே வந்து ஒரு பாய்சனாக தான் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து இது வந்து எடுத்துகிட்டு போகலாம், சரி இந்த ஷோக்கு வந்து லவ் தானே பண்ணும், லவ் பண்ணிவிட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கப்புள் அந்த மாதிரி காமிக்கணும், அந்த ஒரு இதுக்காகவே வந்து எல்லோரும் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் கூட அப்படி தான் நடந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வெக்கேண்டு தேஜஸ் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தூரி கூட வந்து கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா சிந்தூரி வந்து கொஞ்சம் காமாக இருக்காங்க, கம்ப்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு தேஜஸ் சொல்கிறாங்க. தேஜஸ் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங் பண்ணுற மாதிரி பேசுகிற கேர்ள்ஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. மோனிஷா பிரியங்காலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தூரிக்கு வந்து ஆபித் கிட்ட பேசணும், ஆனால் ஆபித்துக்கு வந்து மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது, அதனால எப்படி வந்து பேசுறது அந்த மாதிரிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அசீமும் அதே மாதிரி ஈடனும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈடன் வந்து சொல்கிறாங்க, அப்போ நான் உனக்கு அவ்வளோதான் ப்ரியாரிட்டி, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நீ எப்போ தான் என்கிட்ட பேச வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அசீம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாது, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சு, அதாவது உனக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ தான் நான் வர முடியும், அப்போ தூங்கி எழுந்த உடனே வந்து எனக்கு வந்து பேச முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு அசீம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் பரவாயில்லப்பா, ஏன்னா இப்போது பிக் பாஸில் பார்க்கும்போது அசீம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே என்னென்னா எந்த சூழலுக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ அது நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வராங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 6 கப்புள்ஸ் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து 2 கப்பலாக நிற்கணும். ஸோ இவங்கக்கிட்ட மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசீமை பற்றி ஈடின் கிட்ட கேட்பாங்க, ஈடினை பற்றி அசீம் கிட்ட கேட்பாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அந்த ஜோடி அந்த பிரிட்ஜ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தாண்டி அவங்க வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோனிஷா வைக்க தான் ஜெயிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஸோ செகண்டாக வந்து 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஈடினை பற்றி கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அசீம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க, ரொம்பலாம் வந்து மிஸ் பண்ணல. ஸோ அசீம் ஈடின் வந்து செகண்ட் பொசிஷன், அதே மாதிரி இவங்க கூட மற்ற 2 ஜோடிங்களும் வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்து சிந்தூரி ராஜா இவங்க தான் வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போது இதில் வின் பண்ணவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்தது இன்னொரு டாஸ்க் ஒன்று நடந்தது, ட்ரூத் ஆர் டேர்ன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா இன்னொரு விஷயம் சொன்னாங்க அசீம் அண்ட் ஈடினை பார்த்து. என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியில் வந்து அசீம் ஈடின் உங்கள் 2 பேருக்கும் வந்து ஜோடி கிடச்சிடுச்சு, ஆனால் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்ட உடனே வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்படியே கலாய்க்கிற மாதிரி வந்து கிளாப் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு டாஸ்க்கு, ஒரு பாலில் வந்து ட்ரூத் ஆர் டேர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ட்ரூத்துக்கான கொஸ்டின் இருக்கும், டேருக்கான கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணேன். இதில் வந்து ஒரு குழப்பம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தேஜஸ் அண்டு நேஹா இவங்க 2 பேர் தானே பேர். ஸோ தேஜஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது, என்னென்னா இந்த வீட்டில் இன்னொருத்தவங்க கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த பர்சன் யார் அந்த பர்சன் யார் கூட நீங்கள் வந்து கை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதுக்கு வந்து தேஜஸ் வந்து வீணாவை செலக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நேஹாவுக்கு வந்து குபுன்னு சொல்லிட்டு எரியுது. ஏன்னா நேஹாவோட மைண்ட் செட்டில் எப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட கமிட் ஆகிட்டா நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. வீணாக்கு இன்னொரு கொஸ்டின் வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் கூட டேட் போனால் ஆசைப்படுறீங்க இந்த வீட்டில்னு கேட்டால்
தேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இது போதும் இல்லையா? கப்பிள்ஸ் கூடையில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் தானே சண்டையாக வரும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் முடிஞ்சு நேஹா அண்டு தேஜஸ் உட்காந்து பேசுகிறாங்க. நேஹா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்கு நீ தான் பெயர்ன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, நான் ஒருத்தர் கூட பேசுகிறேன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புவேன். மற்றவங்கள பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இப்போது நீ தான் இம்பார்ட்டண்ட். அதனால் உங்கள்கிட்ட தான் வந்து நான் மேக்ஸிமம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, உனக்கு வந்து என்ன தோணுதோ அப்படி பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா இதுதான் வந்து இப்போ அப்கமிங் எபிசோடில் வந்து பிரச்சனையாக வரப்போகுது. இப்போது ஒரு பையன் 2 பொண்ணு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து போயிடும். அதாவது பிக் பாஸில் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷோனா, இது இந்த செகண்ட் லெவலில் வந்து இதுதான் மெயின் ஷோ. ஸோ கப்பிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்களா, இவங்களே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு 2 பேர் கப்பிள்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு நடுவில் இன்னொருத்தர் அவங்கள வந்து தேவையில்லாமல் இந்த இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்காக நுழைச்சிருவாங்க. ஸோ இதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து கப்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஷோக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் யார் வந்து ஐடியல் கப்பலாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த செகண்ட் லவ்வோட டைட்டில் வின்னர் போல். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. எனிவே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஷோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லைனா கன்றாவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.